முதலில் இந்த பட்டமளிப்பு விழாவினை சிறப்பாக ஆரம்பம் செய்து கண்ணியமாக நிறைவடை செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அதனைத் தொடர்ந்து இந்த பட்டமளிப்பு விழாவினை தொடக்கம் முதல் முடிவு வரை பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் நடத்தி வரும் நமதூர் ஜமாத் நிர்வாக பெருமக்களுக்கும், முன்னாள் ஜமாத் நிர்வாகிகளுக்கும், கமிட்டியாளர்களுக்கும், நிகழ்ச்சியை நேர்த்தியாக நடத்தி தந்த விழா குழுவினர்களுக்கும், மேலும் ஆரம்பம் முதல் கடைசி வரை துவாவும் வழிகாட்டுதலுமாக இருந்த நமதூர் அனைத்து பள்ளியினுடைய இமாம்கள், பள்ளி ஊழியர்கள், EAI சங்கத்தினர்களுடைய சேவை இன்றைய இந்த தருணத்திலே நன்றியுடன் நினைவு கூறப்படுகிறது. இந்த விழாவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஊர் ஜமாத்தார்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், சிறார்கள் என உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இவ்விழாவின் இனிய தருணங்களை நினைவுகளாக மாற்றித்தந்த FRK ராயல் மீடியா மற்றும் RD போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த விழா நடைபெற தங்களின் பொருளாதார ஆதரவால் உறுதுணையாக இருந்த ஊர் ஜமாத்தார்கள், தாய்மார்கள், நன்கொடையாளர்கள், மேலும் மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும், மக்தப் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய முஸ்லா அத்துல் அல் முஸ்லிமின் பைத்துல் மால் நிர்வாகத்தினர்களுக்கும், மேலும் விழாவின் போது ஸ்நாக்ஸ், தண்ணீர், தேநீர் வழங்கி உதவிய உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எங்களது உள்ளங்கனிந்த நன்றிகளை இந்த நல்ல தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இவ்விழா நடைபெற நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெயர் சொல்ல மறந்திருந்தாலும் இந்த விழா வெற்றியடைய உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமதூர் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை உளமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் வ கசீரா. மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் எம் ஹலீல் அஹ்மத் மொய்லி MA MPPHD ஹஸ்ரத் அவர்கள் இப்போது சிறப்புரை நிகழ்த்துவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாத்து வ ஸலாமு அலா சய்யிதினில் முஸ்தஃபா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், இமாம்கள், முன்னோர்கள், இங்கு அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். அன்னை ஆயிஷா சித்திகியா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் அரபிக் கல்லூரி மிகச் சிறப்பாக கிட்டத்தட்ட 30 விழா அப்படிங்கிற அடிப்படையில் ஆலிமாக்கள், பல்லிகாக்கள் மற்றும் 15 ஆண்டு விழாவையும் சிறப்பாக மாஷா அல்லாஹ் மிக கண்ணியமாக நடாத்தி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் ஆண்களுக்கு எவ்வளவு உரிமைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குதோ அதே போல பெண்களுக்கும் உரிமைகளும் கடமைகளும் சமூகத்தில் இருக்குது. அந்த உரிமைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் யார் விளங்கி கொண்டு அடுத்த ஒரு தலைமுறையை நாங்கள் இப்படித்தான் உருவாக்க போறோம் அப்படிங்கிற உணர்வுகளோடு எப்ப ஒரு சமுதாயத்தினுடைய பெண்கள் முயற்சிக்கிறார்களோ அப்போதுதான் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி மிக சிறப்பானதாக மாறும். இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேற்று உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், இப்படி எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்களிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் கடந்த 300 ஆண்டுகளாக ஒரு பின்தங்கிய சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டே வர்றோம். நாங்கள் பலகீனம் அடைஞ்சுக்கிட்டே வர்றோம். எந்த சமூகம் தன்னுடைய பலகீனத்துக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்லுகிறதோ அந்த சமூகம் வெற்றி பெற்ற சமூகமாக மாற முடியாது. நம்முடைய பலகீனம் என்பது நம்மிடத்துல தான் இருக்குது.
ஒரு மனிதன் வெற்றி பெறதுக்கு பல பேர் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோத்து போகிறான், ஒரு சமுதாயம் வாழ்க்கையில் தோல்வி அடையுது, ஒரு குடும்பம் பலகீனம் அடையுதுன்னா அதுக்கு முதல்ல காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஸோ இன்றைய சூழ்நிலையில் பெண் சமூகத்தினுடைய இன்வால்மெண்ட், பெண் சமூகத்தினுடைய கல்வி மேம்பாடு, பெண் சமூகத்தினுடைய ஷரியத்தினுடைய இணைப்பு, குர்ஆனுடைய தொடர்பை கொண்டுதான் அடுத்த ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்க முடியும். என்னதான் ஆண்கள் எவ்வளவு பயான் பேசி, எவ்வளவு கருத்துக்களை பேசி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். அந்த பெண் சிறப்பானவர்களாக, கல்வியாளர்களாக, சமூக சிந்தனையாளர்களாக, இந்த மக்களை பற்றி, உம்மத்தை பற்றி கவலைப்படக்கூடியவங்களாக எப்போ மாறுறாங்களோ அப்போ அந்த சமூகம் வளர்ச்சி பெற்றதாக மாறும். பயான்கள் நம்ம நிறைய கேட்குறோம், நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க, பயான்கள் நம்ம நிறைய கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்குகளோடு நான் பயணிக்கிறேனா? என்னுடைய வருங்கால தலைமுறைகளை, சமூகத்தை நான் எவ்வாறு உருவாக்குறேன் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை, ஒரு சுய சிந்தனை நமக்குள்ள ஏற்படுதா அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குது. நம்முடைய கவலைகள்லாம் எப்படி இருக்குன்னா, டீ குடிக்கும் போது கவலை வரும், டீ குடிச்சு முடிச்சவனே கவலை போயிடும். யாராவது பயான்கள் பேசுனா வாழ்க்கையில என் பிள்ளைய நான் அப்படி உருவாக்கலாம், என் குடும்பத்தை இப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிப்போம். ஆனால் பயான் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டோன்னே மறந்து போயிடுறோம். அப்படி மறந்துடக்கூடாது. ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும்னா நமக்கு நீண்ட இலக்குகள் வேணும், தொடர் பயணங்கள் வேணும், கடின உழைப்புகள் வேணும், நேர்மறையான சிந்தனைகள் வேணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூக வளர்ச்சியை நோக்கி நகரணும்னா தாய்மார்கள் உங்களுடைய பொறுப்புகள் என்ன, உங்களுடைய கடமைகள் என்ன, இந்த ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு பயான் நிகழ்ச்சியாக நீங்க விளங்காதீங்க. இது உங்க ஊரினுடைய வளர்ச்சி, நம்ம சமூகத்தினுடைய வளர்ச்சி, வருங்கால தலைமுறைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும். இன்னைக்கு சமூகம் என்ன ப்ராப்ளத்துக்குள்ள இருக்குது? பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஷைத்தான் இருக்கிற வரைக்கும் உலகத்துல பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த பிரச்சனைகளை பத்தி பேசி பேசி நாங்க பலகீனம் அடையாம அதனுடைய தீர்வுகள் என்ன, நம்ம தீர்வுகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நான் முதலாவதாக நான் என்ன பேச விரும்புறேன்னு சொன்னா, இங்கு பட்டம் வாங்கக்கூடிய அல்லமாக்கள், பல்லிகாக்கள், கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் மாஷா அல்லாஹ் ஆலிமாக்கள் பட்டம் வாங்குறாங்க. உங்களுடைய கடமைகள் என்ன? நாங்கள் பட்டம் வாங்குறதுங்கிறது பின்னாடி எழுத்துக்களை ஏபிசின்னு எழுதுறதுக்கு இல்லை, பேருக்கு பின்னாடி ஆலிமா இல்லை பேருக்கு பின்னாடி பல்லகா அப்படின்னு போடுறதுக்காக மட்டுமல்ல. எங்களுக்கு சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை உணர்ந்து, அந்த கடமைகளை புரிந்து நாம நம்முடைய ஊருக்கு, நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய வருங்கால சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற உணர்வுகளோடு நீங்க இருக்கணும். இங்க நம்ம இடத்துல ஒண்ணு மிகப்பெரிய பலகீனம் என்னன்னா, கவனமில்லாத சமூகமாக நம்ம இருக்கிறோம். நம்ம இடத்துல கவன குறைபாடு அதிகம். நிறைய டக்கு டீவியேஷன் ஆயிடுறோம். இன்னைக்கு பேசுவோம், இன்னைக்கு யோசிப்போம், நாளைக்கு வந்தோடனே அதை மறந்து வேற வேலைக்கு போயிடுறோம். அப்படி இல்லாம இங்க பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்கள், பட்டம் வாங்கக்கூடிய பல்லிகாக்கள், நம்முடைய கடமைகள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மொத்தம் 4 கடமைகள் இருக்கு. இங்க ஓதி படித்தது என்பது 4 கடமைகளுக்காகத்தான் நீங்க ஓதுவிக்கப்பட்டீங்க. இங்க நீங்க குர்ஆன, ஹதீஸ, மார்க்கத்தை எல்லாத்தையும் படித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இஸ்லாத்துல கல்வி என்பது ஒண்ணுதான். உலக கல்வி, மார்க்க கல்வி எல்லாம் தனித்தனியாலாம் கிடையாது. இல்முன் நாஃபியா, யார் பயன் தரக்கூடிய கல்வியாக எது இருக்குதோ அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி. அந்த கல்வியை படித்த நாம சமூகத்துக்கு என்ன செய்யணும், எனக்கு நான் என்ன செய்யணும், சமூகத்தை நான் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து சகோதரிகள், இங்க பட்ட வாங்கின ஆலிமாக்கள், பல்லிகாக்கள் உணர்வு ரீதியாக விளங்குங்க. வெறுமன அறிவு ரீதியாக யோசிக்காதீங்க, உணர்வு ரீதியாக நீங்க உங்களை விளங்கிக்குங்க. உங்களுடைய முதல் கடமை என்னன்னா வஹ்தானியத். இங்க பட்ட வாங்கக்கூடிய இந்த மாணவிகள், பட்ட வாங்கின மாணவிகளுடைய முதல் கடமை வஹ்தானியத். இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், எல்லா நிலையிலும் அவனோடு நாம இணைந்த ஒரு சமூகமாக இருக்கணும். ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு. ஈமானிய உணர்வில்லாத அறிவு, ஈமானிய உணர்வில்லாத பொருளாதாரம், ஈமானிய உணர்வில்லாத அதிகாரம் எதுவுமே ஆற்றலாக மாறாது.
வராது, அது உலகத்துல அழிவைத்தான் கொடுக்கும். இங்க பட்ட வாங்கின ஆலிமாக்கள் இந்த உணர்வுகளை சுமந்து கொண்டு போங்க சமுதாயத்துக்கு. மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க. அல்லாஹ்வை பயந்த மக்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்க. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நாங்க பார்க்காட்டியும் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருங்க. அதுக்கு தான் மதரசாக்கள். அது ஆண்கள் ஆலிமாக்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த நாளை தான் செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் செய்த 4 விஷயங்கள் தான் நமக்கு பொறுப்பு இருக்கு. எல்லா நபிமார்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா நபிமார்களும் இந்த 4 தான் செஞ்சாங்க. இந்த 4 கடமைகளை நிறைவேற்றினாங்க. அதுல முதல் கடமை வஹதானியத், வலிமையான ஈமான் உள்ள சமூகத்தை நம்ம உருவாக்கணும். அதற்கு தான் நம்ம ஓதணும், அதற்கு தான் நம்ம தயாரிக்கப்பட்டோம், அதற்கு தான் இவ்வளவு பெரிய நிகழ்வு, அதற்கு தான் இவ்வளவு பெரிய செலவுகள் எல்லாம் செய்வதின் காரணம் என்ன? காரணத்தை மறந்துடக்கூடாது. பட்டம் வாங்கிட்டோம், கூட்டம் கூட்டிட்டோம், பேசணும், சாப்பிட்டோம், டீ குடிச்சோம், பிஸ்கட் சாப்பிட்டோம், துண்டு பொத்தணும், பரிசு வாங்கணும், இது எல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு தேவை, சந்தோஷத்திற்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக. ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? இந்த இல்முனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அல்லாஹ்வை பத்தி மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்ங்கிற உணர்வுகளை கொடுக்கணும். சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பலகீனத்துக்கு காரணம் என்னன்னா 2 காரணங்கள். இமாம்கள் சொல்றாங்க நம்முடைய பலகீனத்துக்கு 2 காரணம். முதல் காரணம் கனெக்ஷன் வித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தொடர்பை நம்ம இழந்துகிட்டே இருக்கிறோம். உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம் அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படுறோம். 2வது வாழ்க்கையை சமநிலையாக நம்ம வச்சுக்கிறது இல்லை. வாழ்க்கையை ஒரு சமநிலையான வாழ்க்கையை நம்ம வாழ்றது இல்லை. அப்ப எல்லா நிலையிலும் நம்முடைய முதல் கடமை ஆலிமாக்கள், இங்க வந்திருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாம் விளங்கிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில 2 பகுதி இருக்குது. ஒன்னு இருக்குது நோக்கம், இன்னொன்னு இருக்குது தேவை. நம்ம வீடு தேவையா? வீடு தேவை. கார் தேவையா? கார் தேவை. நிறைய நகைகள் தேவையா? நகைகள் தேவை. சந்தோஷம் தேவையா? எல்லாமே நமக்கு தேவை. ஆனா வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தேவைகள் வேறு, நோக்கம் வேறு. வீடு கட்டுவது நமது நோக்கம் இல்லை. பெரிய கார் வாங்கி போறது நோக்கம் இல்லை. சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கையை வாழ்றது, சந்தோஷமா வாழ்றது நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம் வேறு. அல்லாஹ்வை அறியணும், என்னை படைத்தவனை நான் விளங்கணும், எதுக்கு நான் படைக்கப்பட்டேன், எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? சகோதரிகள், தாய்மார்கள் யோசிங்க. சுய பரிசோதனை செய்யணும். இப்ப ரமதானுடைய மாதம் வரப்போகுது. எதுக்கு அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை கொடுக்கிறான்? இந்த ரமதானுடைய மாதத்துக்கு முன்னால நாம நம்முடைய ஈமான டெவலப் பண்ணிக்கணும். இந்த ரமதானுடைய காரணமே என்னன்னா அல்லாஹ்வுடைய இணைப்பு தான். படைத்தவனோடு இணைக்கத்தான் இபாதாத்துகள். நாம தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. நாம நோன்பு வைக்கிறதுனால அவனுக்கு எதுவும் ஆக போறது இல்லை. நாம தான தர்மங்கள் செய்யறதுனால அவனுக்கு கூடல் குறைச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய கேட்கிறோம், நிறைய புரிஞ்சுக்கிறோம், ஆனா வாழ்க்கையில உணர மறுக்கிறோம். உணர்வுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. அதனால ஆலிமாக்கள் உங்களுடைய முதல் கடமை அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருங்க. மக்கள் கேட்கிறாங்க, கேட்கல, புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கல, நீங்க சொல்றது விளங்குது, விளங்கல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வை பேசிக்கிட்டே இருங்க. படைத்தவனை பத்தி பேசுங்க. வலிமையான ஈமானிய சமூகத்தை கொண்டுதான் அந்த உலகத்தை நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். வலிமையான ஈமான் நம்மள்கிட்ட இல்ல அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை எதிர்க்க முடியாது. இங்க உள்ள அரசியல் சூழல்களை எதிர்க்க முடியாது. இங்க உள்ள ஃபித்னாக்களை, ஷைத்தானிய குழப்பங்களை எதிர்த்து நிற்க முடியாது. தாய்மார்களே, ஒரு விஷயத்தை ரொம்ப நம்ம ஆழமா விளங்கிக்கணும். இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதை போல ஒரு பொருளாதார பிரச்சனை இல்ல, இது ஒரு அரசியல் பிரச்சனை இல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை இல்ல. இங்க நடந்திருக்கிற எல்லாமே இதனுடைய ஆழமான கருத்துகள் என்னன்னா, இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். இது மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சபதமிட்டு வந்திருக்கிறான், நீ படைத்த மனிதனை நரகத்தினுடைய வாசல்ல வந்து நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு வாக்குறுதி, பெரிய சபதமிட்டு வந்திருக்கிறான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி.
அப்ப நாம மக்களுக்கு அல்லாஹ்வை, ஈமான, மார்க்கத்தை தொடர்ந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதான் இங்க பட்டம் வாங்கின ஆலிமாக்களுடைய முதல் கடமை. ரெண்டாவது கடமை என்னன்னா, இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாங்க பார்க்கிற ஒரே முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். நாங்க நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, தபா தாபீன்களை பார்க்கல, சுஹதாக்களை, வலிமார்களை நாங்க யாரையும் பார்க்கல. நாங்க பார்க்கிற, நேர்ல பார்க்கிற ஒரு முஅஜிஸா, ஒரு பேர் அற்புதம் என்னன்னா அது குர்ஆன் மட்டும்தான். அந்த குர்ஆனுடைய தொடர்பு எங்கள்கிட்ட எப்படி இருக்குது? இங்க பட்டம் வாங்கின அந்த மாணவிகள் வாழ்க்கையில உறுதி கொள்ளணும், என் மௌத்துக்கு முன்னால நான் 1000 பேர்த்தை குர்ஆனை ஆரம்பிக்க வைத்து மௌத்தாகுவேன் அப்படிங்கிற வாழ்க்கையில உறுதி கொள்ளுங்க. செய்யறீங்களோ செய்யலையோ, முடியுதோ முடியலையோ, அந்த உணர்வுகளை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. எப்ப ஒரு மனிதனுக்கு கவனமும் உணர்வுகளும் ஏற்படுதோ அல்லாஹ் அவர்களை கொண்டு உலகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னமா அலைக்கல் பலா வ அலைனல் ஹிசாப். உங்களுடைய வேலை மக்களுக்கு சொல்வது மட்டும்தான். இன்னமா அலைக்கல் பலா, நீங்க மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்க. ஒமா அலைனல் ஹிசாப், யாரு ஏத்துக்கணும், யாரு ஏத்துக்க கூடாது, யாருக்கு நசீபு கிடைக்கணும், யாருக்கு நசீபு கிடைக்காதுங்கிறத நான் முடிவு செஞ்சுக்கிறேன். மனிதர்களே, நபியே, நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. இங்க பட்டம் வாங்கின மாணவிகள் வாழ்க்கையில் ஒரு உறுதி கொள்ளணும். நான் இந்த குர்ஆனை இருக்க பிடித்துக் கொள்வேன். நான் இந்த குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பேன். நான் மௌத்துக்கு முன்னாடி, என் மௌத்து கிடைக்கிறதுக்கு முன்பதாக நான் 1000 பேருக்கு இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்த்து அவர்களை இந்த குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக, படிக்கக்கூடியவர்களாக, வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற உணர்வுகளை சுமந்து கொண்டு போங்க. அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் நம்முடைய கடமை. கடமைகளை மறந்துடாதீங்க, நோக்கங்களை மறந்துடாதீங்க. எதுக்கு வந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோம், எதுக்கு புள்ள பக்கிறோம், எதுக்கு, எல்லாமே தேவைகள். பட் வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ்? வாழ்க்கையில எப்ப அப்ஜெக்டிவ் விளங்க ஆரம்பிக்கிறோமோ, வாழ்க்கையின் நோக்கங்களை, காரணங்களை விளங்க ஆரம்பிக்கிறோமோ, வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். உங்களை கொண்டு உங்களுடைய குழந்தைகள் சமூகத்தினுடைய மாற்றங்களாக மாறுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஈசா நபியுடைய நன்னிமா, ஈசா நபியுடைய நன்னிமா, அந்த அம்மா அந்த யகூதியனுடைய மஸ்ஜிதுக்கு போனாங்க, யூதர்களுடைய மஸ்ஜிதுக்கு போனாங்க. யூதர்களுடைய மஸ்ஜிதுக்கு போனா மஸ்ஜிதில் பார்த்தா நிறைய சிலைகள் இருக்குது, அங்கெல்லாம் தவறுகள் நடக்குது. எல்லாரும் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மஸ்ஜிதுக்குள்ள. இந்த அம்மா போனது மஸ்ஜிதை பார்த்துட்டு வருத்தப்பட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுச்சு, யா அல்லாஹ், உன்னை தொழுகும் இடம், உன்னை தொழுகும் இடம் இப்படி மனிதர்களால் சீரழிக்கப்படுதே. மனிதர்கள் இங்க கதை பேசுறாங்க, வியாபாரம் செய்யறாங்க, வட்டி வாங்குறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க, ஆபாசமாக மஸ்ஜிதுக்குள்ள பேசுறாங்களே. யா அல்லாஹ், எனக்கு ஒரு புள்ளையை கொடு, அந்த புள்ளையை கொண்டு உன்னுடைய மஸ்ஜிதுகளை எல்லாம் நான் சீர்படுத்துவேன் அப்படின்னு அம்மா அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு. தாய்மார்கள் ரொம்ப ஆழமா இதை கேட்கணும். அந்த அம்மா கேட்ட துவாவை பாருங்க, யா அல்லாஹ், ஒரு மஸ்ஜிதை சீர்படுத்தக்கூடிய ஒரு மகனை எனக்கு கொடு, நான் என் மகனை கொண்டு உன்னுடைய மஸ்ஜிதுகளை எல்லாம் நான் சரி செய்வேன், ஒரு மஸ்ஜிதுகள் எல்லாம் நான் சீர்படுத்துவேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்னுச்சு. அல்லாஹ்ட்ட கேட்குது. அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். குழந்தை பிறந்து வெளிவந்தா அது பெண் குழந்தை, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த அம்மா அழுதுச்சு, யா அல்லாஹ், நான் மஸ்ஜிதுகளை சீர் செய்யறதுக்காக ஒரு ஆண் குழந்தை அல்லவா கேட்டேன், நீ பெண் குழந்தையை கொடுத்துருக்கிறேன்னு அல்லாஹ்ட்ட கேட்டான். அந்த அம்மா முடிவு செஞ்சிச்சு, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா, எனக்கு குழந்தை பிறந்தா நான் ஒரு மஸ்ஜிதுக்கு நேர்ச்சையாக கொடுத்துருவேன்னு சொன்னேன், அதை நான் நேர்ச்சையை சரி செய்யறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண் குழந்தை ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து மஸ்ஜிதில் விட்டுருச்சு. நீங்க உள்ளுக்குள்ள இருந்துக்கங்க. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதிலே தான் வளர்ந்தாங்க. வளர்ந்து திடீர்னு ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய வயிற்றுல உஃப் என்ற ஒரு ரூஹ ஊதி அவங்க கன்சீவ் ஆனாங்க, மாசமானாங்க. அவங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்தாங்க. அவங்க தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க பேர் ரூஹுல்லா. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்க்கையில தன்னுடைய நன்னிமா எந்த நியத்துல எனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்டாங்களோ அந்த நியத்தை சரி செய்யக்கூடியவர், சீர் செய்யக்கூடியவராக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. வாழ்க்கையில நீங்க துவா செய்யுங்க, இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க துவா செய்றீங்க. ஆனா ஒருவேளை நீங்க செய்யாம இருந்தறலாம், அல்லாஹ் உங்களை கொண்டு 10 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். அல்லாஹ் உங்களை கொண்டு ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா உங்களால் உருவாக்கப்படக்கூடிய சந்ததிகள், உங்களால் உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகள் 1000 நபர்களை, 1000 லட்சக்கணக்கான
துவாக்கள்ல இருந்தா உண்டாகும். மாற்றம் என்பது நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், இல்ல. இன்னல்லாஹ லா யதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக யார் எந்த விதமான மனதுக்குள் எந்த மோசமான சிந்தனைகள் இல்லாம, சுயநலம் இல்லாம இறைவனுக்காக அல்லாஹ்விற்காக துஆ செய்து ஒரு வேலையை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி ஒன்று நாம் இருக்கும் போதே நமக்கு கொடுக்கப்படும், அல்லது நம் மௌத்தான பிறகு நம்முடைய சந்ததிகளை கொண்டு அது நிவர்த்தி செய்யப்படும். அதனால தாய்மார்கள், உங்களுடைய பட்ட வாங்கக்கூடிய சகோதரிகள் வாழ்க்கையில் உறுதி கொள்ளுங்க, நான் மௌத்துக்குள்ள ஒரு 1000 நபர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பேன், உறுதி கொள்ளுங்க. மூணாவது உங்களுடைய கடமை என்னன்னா ஷரியத். இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இன்னைக்கு கல்ச்சரலி மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. பார்க்கிற படங்கள், நாடகங்கள், வெப் சீரிஸ், இதை கொண்டுதான் வாழ்க்கை போகுது. வாழ்க்கை எதுக்கு வாழ்றோம்னு தெரியல. நலவுகளை சொல்லக்கூடிய பெண்களாக நீங்க மாறுங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஷரியத்தை மக்கள்கிட்ட எத்தி வைங்க. ஷரியத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க பார்க்கிறவர்கள்ட்ட பேசுங்க, உறவுகள்கிட்ட பேசுங்க, கணவர்கிட்ட பேசுங்க, மகள்கிட்ட பேசுங்க, அம்மாட்ட பேசுங்க, எல்லாத்துலையும் ஷரியத்தை பேசுங்க, அன்பாக பேசுங்க. இந்த ஷரியத்தை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஷரியத் குலையும் போது உலகத்துல அழிவு உண்டாகும், உலகத்துல மோசமான நிலைகள் உண்டாகும். அதனால தயவு செய்து உங்களுடைய மூன்றாவது கடமை இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. மார்க்கம் என்பது அடிமைத்தனம் கிடையாது. இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் விளங்கிக்கணும், மார்க்கம் இஸ்லாம்ங்கிறது அடிமைத்தனம் அல்ல. ஆண்கள் தாடி வைக்கணும், பெரிய உடை போடணும், பெண்கள் புர்கா போடணும், நிக்காப் போடணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் கொடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் இதை சொல்லல. மனிதன் சந்தோஷமாக, நிம்மதியாக, மன திருப்தியாக, எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் இல்லாம ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னா ஷரியத்தை பின்பற்றக்கூடிய சமூகமாக நாங்க மாறணும். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பிரச்சனை. எந்த குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்குதோ அந்த குடும்பங்களை போய் ஆய்வு செய்து பாருங்க, அங்க மார்க்கம் பின்பற்றப்படாம இருக்கும். எந்த குடும்பத்துல ஷரியத் பின்பற்றலையோ, எந்த குடும்பத்துல ஈமானிய தொடர்பு இல்லையோ, எந்த குடும்பத்துல குர்ஆனுடைய தொடர்பு இல்லையோ அந்த குடும்பங்கள் நிச்சயமாக பிரச்சனைகள் நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா நிலையிலையுமே அதை நீங்க விளங்க ஆரம்பிக்கணும். அதனால உங்களுடைய மூன்றாவது கடமை ஷரியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நாலாவது ஆகிரத். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. நம்ம எல்லாருக்கும் வயசாகும், நம்ம எல்லாருக்கும் உடல்கள் சுருங்கும், நம்ம எல்லாருக்குமே முடி நரைச்சு போகும், நம்ம எல்லாரும் நடக்க முடியாம உட்கார்ந்துருவோம், சாப்பிடும் போது கை நடுங்க ஆரம்பிக்கும், நம்முடைய அழகுகள் எல்லாம் காணா போயிடும், எதுவுமே இருக்காது, எல்லாமே ஒரு நாள் காணா போயிடும், நம்ம எல்லாரும் மௌத்தா போயிடுவோம். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளை கேட்பான், நீ எப்படி வாழ்ந்த, நீ எப்படி செலவு செய்த, இந்த உலகத்தில் நீ எப்படி இருந்த அப்படிங்கிற உணர்வுகளை தயவு செய்து மக்களுக்கு ஏற்படுத்துங்க. பெண் சமூகத்துக்கு நீங்க ஏற்படுத்துங்க. ஆலிமாக்கள் நீங்க உருவாக்கப்பட்டதனுடைய மிகப்பெரிய பொறுப்பு, கடமை உங்களுக்கு. மக்கள்கிட்ட பேசுங்க. எல்லாரும் மௌத்தா போவோம். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு நாளைக்கு காணா போயிடும். நம்ம எதெல்லாம் பார்க்கலையோ அது மட்டும்தான் உண்மை. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அது போய், பார்க்கறதுலாம் உண்மை கிடையாது. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் காணா போயிடும். மக்களுக்கு உணர்வுகளை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு வலிமையான ஈமானை கொண்டுதான் உலகத்தை நம்ம எதிர்த்து நிற்க முடியும், பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க முடியும். நம்ம கோழைகளாக மாறிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா நிலையிலும் பின்தங்கிட்டோம். மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி, எல்லாத்துலையும் பின்தங்கிட்டோம். ஏன்? நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான், நம்ம கூட நபி இருக்கிறாங்க, நம்ம கூட குர்ஆன் இருக்குது, நம்ம ஒரு உண்மையான வாழ்க்கையில இருக்கிறோம். அப்புறம் ஏன் தோத்து போறோம்? அப்புறம் ஏன் அடிக்கப்படுறோம்? அப்புறம் ஏன் நசுக்கப்படுறோம்? எதையுமே அறியறதில்ல, எதையுமே வாழ்க்கையில பின்பற்றதில்ல, எதையும் மக்களுக்கு போய் சொல்றதும் இல்லை. எதுக்காக வாழ்றோம்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தயவு செய்து ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்க. டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்குங்க. வாழ்க்கையில தனிமையில உட்காருங்க. வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கும் என்னை படைத்தவனுக்கும் தொடர்பு எப்படி இருக்குது? என் குடும்பத்தோடு நான் எப்படி இருக்கிறேன்? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை, அழுத்தம், கடினமான வார்த்தைகள், எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை கசந்து போகுது. இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது 90% குடும்பங்கள் டிஸ்பியூட், பிரச்சனை. எல்லா குடும்பங்கள்லையுமே கணவன் மனைவிக்கு அன்பாக இருக்கிறது இல்லை, மனைவி கணவனுக்கு கட்டுப்படுறது இல்லை,
குழந்தைகள் மீது கவனம் இல்லை, அதிகப்படியான அன்புங்கிறது கவனம் இல்லை, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது, நம்ம சுதந்திரமாக இருக்க அவங்கள ஜாலியா விட்டுறது. எல்லா நிலையிலும் ஒரு இலக்குகள் இல்லாத சமூகமாக வாழ்றோம். ஒரு இலக்குகள் இல்லாத சமூகமாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலக்குகள் இல்லைன்னா நம்ம காணாம போயிடுவோம். நம்முடைய குழந்தைகள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஆளுமைகளை விட்டுட்டு போகணும். இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை, இந்த ஷரியத்தை பேசக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சமூகம் நமக்கு வேணும். இந்த உலகத்துல இன்பங்கள்ல மூழ்கி போன அடிமைகளை விட்டு போயிடாதீங்க. இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களை பார்த்து பயந்து நடுங்கி அடிமைகளா இருக்குது. ஒரு தாயுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். நாடார் சமூகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடார் சமூகம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்த இந்திய வளர்ச்சியில் 50% காரணம் அவங்க ரோட்டில் நடந்து போகும்போது செருப்பு போடக்கூடாது, ஆண்கள் தோல்ல துண்டு போடக்கூடாது, பெண்கள் மேலாடை போடக்கூடாது, கடைக்கு போனோம்னா டீ குடிக்க கடையில் கொட்டாங்குச்சியில தான் டீ கொடுப்பாங்க. அப்படித்தான் இருந்தாங்க சமூகம். ஆனா இன்னைக்கு இந்திய வளர்ச்சியில இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஒரு ஃபேமிலி மீட்டிங்ல நான் கலந்துக்கும் போது அந்த நாடார் சமூகத்தில் ஒரு மனிதர், ஒரு பெரிய ஒரு பொறுப்புதார் என்று சொன்னார், அஹ்மத், எங்க சமூகம் உங்க சமூகத்தை விட கீழ்நிலையில் இருந்துச்சு. உங்க சமூகமாவும் தேவல, கல்வியில அது இதுல பின்தங்கி இருக்கீங்க. நாங்க சமூக லெவல்ல பின்தங்கி இருந்தோம். ரோட்ல நடக்க முடியாது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, பெண்கள் எங்களுக்கு மேலாடை போடக்கூடாது, பெண்கள் மேலாடை போடக்கூடாது, இப்படித்தான் வரணும். ஆனா உங்களை விட நாங்க எப்படி வளர்ந்துட்டோம்? அவர் சொல்லிட்டு சொன்னாரு, இந்த 40-50 ஆண்டுகளுடைய வளர்ச்சிக்கு முழுக்க காரணம் எங்களுடைய தாய்மார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக அதிகாலை 4 மணிக்கு எங்க அம்மாக்கள் எந்திரிப்பாங்க. சொல்லிட்டு அவர் ஒரு போட்டோ ஒன்று காட்டினார். இந்த போட்டோ ஒன்று, அந்த போட்டோவில் அம்மாவுடைய கை, அவங்க அம்மாவுடைய கை, அவர் பெரிய ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல். அவர் சொன்னாரு, 9 வயதுல எங்க அத்தா இறந்து போயிட்டார், எங்க அப்பா இறந்து போயிட்டார். எங்க அப்பா இறந்து போன பிறகு நான் படிப்பை நிப்பாட்டலான்னு சொல்லும் போது எங்க அம்மா என்கிட்ட சொன்ன வார்த்தை, தம்பி எதை வேணாலும் நிப்பாட்டு, படிப்பை நிப்பாட்டாது, எதை வேணாலும் இலக்கலாம், படிப்பை நிப்பாட்டக்கூடாது, என் உயிரை கொடுத்து நான் படிக்க வைக்கிறேன்னு படிக்க வச்சாங்க. எங்க அம்மா கல் உடைச்சு மண்ணு தூக்கி தான் படிக்க வச்சாங்க. இன்னைக்கு நான் சமூகத்தினுடைய உச்சத்தில் நிற்கிறேன். எங்க அம்மாவுடைய கையை பாருங்கன்னு பார்த்தா கையெல்லாம் காப்பு காய்ச்சி இருக்கு, போட்டா பிடிச்சி வச்சிருக்காரு. நான் படிக்கும் போது எப்பெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அப்பெல்லாம் எங்க அம்மாவுடைய கையை பார்ப்பேன். நான் கைகள் எல்லாம் காப்பு காய்ச்சி இருக்குது. வருங்கால தலைமுறைகளை வலிமையாக உருவாக்கல நாம் அடிமைகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செய்து ஆலிமாக்கள் இந்த 4 பொறுப்புகளையும் விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று, அல்லாஹ்வை பத்தி மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, வலிமையான ஈமான உருவாக்குங்க. 2வது, குர்ஆனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. குர்ஆன் தான் நம்முடைய பலம். குர்ஆனை கொண்டுதான் சமூகத்தினுடைய ஞானங்களை நம்ம அடைய முடியும். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். வாட் இஸ் குர்ஆன்? The Quran is a conversation between abd and Allah. ஒரு அடியானும் அல்லாஹ்வும் பேசுறது தான் குர்ஆன். இந்த குர்ஆனோட மக்களை இணைங்க. என்ன செய்யணும்னு யோசிங்க. நடந்து போனதை பத்தி எந்த புண்ணியமும் இல்லை பேசி, பிரச்சனைகளை பத்தி எந்த புண்ணியமும் இல்லை. என் பிள்ளை கேட்கறது இல்லை, பசங்க கெட்டு போயிட்டாங்க, பிள்ளைங்க கெட்டு போச்சு, அப்படி ஆயிடுச்சு, ட்ரக்ஸ் பயன்படுத்துறான், இப்படி பேசி காணா போறோம். அதுக்கு என்ன தீர்வு என்ன? ஒவ்வொரு வீடுகளையும் ஒரு கட்டமைப்பை நம்ம எப்படி உருவாக்க போறோம்? அதற்கு என்ன பயிற்சி முறைகள், அதற்கு என்ன இலக்குகள்? அதை பத்தி பேசக்கூடிய சமூகமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு வசப்படணும். நிதானமாக அறிவு வசப்படணும். அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உணர்ச்சி வசப்படணும், மனிதர்கள்ட்ட அறிவு வசப்படணும். நிதானமாக யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு வலிமையான சமூகமாக உருவாகணும்னா அடுத்த தலைமுறையை சரியா உருவாக்க வேண்டும். அப்ப அந்த ஈமானிய உணர்வுகளோடு உருவாக்கணும். டாக்டர் தேவை, ஜட்ஜஸ் தேவை, கலெக்டர் தேவை, முஃப்திகள் தேவை, ஆலிம்கள் தேவை. எங்க இருந்து தேவை? மஸ்ஜிதுகள்ல இருந்து தேவை. எதனோடு தேவை? குர்ஆனுடைய தொடர்போடு தேவை. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நீங்க உருவாக்கணும். ஆண்கள் நாங்க எவ்வளவு வேணாலும் பேச முடியும், ஆனா செயல்முறைப்படுத்துவது என்பது அல்லாஹ் உங்க கையில மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். எங்க அம்மா எல்லாம் 3வது தான் படிச்சிருக்கிறான், எழுத படிக்க தெரியாது எங்க அம்மாவுக்கெல்லாம். ஆனா ஒவ்வொரு நாளும் எங்கள்கிட்ட பேசுவாங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்களா, எங்களை எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு அவங்களுக்கு தெரிந்த சூறாக்களை சொல்லி கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்துல குர்ஆன் ஓத
தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. இப்போ தான் குர்ஆன் ஓத பழகிக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு மாஷா அல்லாஹ் 5 ஜூஸ் 6 ஜூஸ் ஓதுவாங்க. இப்பெல்லாம், முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. ஆனால் தொழுகையை விட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, அத்தா அல்லாவை பயந்துக்கணும் தா. எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட கேட்ட ஒரே தொழுதியான்னு தான் கேட்பாங்க. இப்போ நான் கால் பண்ணாலும் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. அத்தா தொழுதுட்டியா தொழுதுட்டியாத்தா நேரமா தொழுதுட்டியான்னு கேட்பாங்க. ஒரு அம்மாவுடைய உணர்வு, ஒரு அம்மாவுடைய அல்லாஹ்வோட இணைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அடுத்த தலைமுறையினுடைய உருவாக்கம். நாம் அப்படி கேட்கிறோமா? நாம் அப்படி பேசுகிறோமா? நாம் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கிறோமானா இல்லை. எப்படி சமூக கட்டமைப்பு ஏற்படும்? ஒருபோதும் ஏற்படாது, ஒருபோதும் ஏற்படாது. அதனால் தயவு செய்து ரொம்ப ஆழமாக இந்த 4 கடமைகளை ஆலிமாக்கள் நீங்க செய்யுங்க. உங்களுக்கு 6 பொறுப்புகள் இருக்கு. சுருக்கமா நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். உங்களுக்கு 6 பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை நம்ம எல்லாரும் செய்யணும். இங்க பட்டம் வாங்கின ஆலிமாக்கள் மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்க. 1, சுய மேம்பாடு. உங்களை சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்க. மாற்றம் என்பது முதல்ல எங்கள்கிட்ட இருந்து ஏற்படணும். மாற்றம் என்பது ரோடுகள்ல இருந்து வராது. மாற்றம் என்பது என்னிடத்திலிருந்து ஏற்படணும். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்ட். எல்லாரும் உலகத்தை மாற்ற நினைக்கிறோம், ஆனா நாங்க மாற மாட்டேங்கிறோம். நாங்க மாறாத வரைக்கும் என் பிள்ளைங்க மாறாது. நாங்க மாறாத வரைக்கும் என் கணவர் மாற மாட்டார். நீங்க தொழுகை குழந்தைகளுக்கு முன்பதாக, கணவருக்கு முன்பதாக, வீட்டில் உள்ள மக்களுக்கு முன்பதாக தொழுக ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மேல ஒரு கண்ணியம் ஏற்படும். அவங்க முன்னாடி குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓத ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மீது ஒரு மரியாதை ஏற்படும். எப்பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு மரியாதை செலுத்துறோமோ இந்த உலகம் நமக்கு மரியாதை செலுத்தும். எப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோமோ இந்த உலகம் நமக்கு கட்டுப்படும். அந்த உணர்வுகளை சுமந்து கொள்ளுங்க. தனி மனிதராக உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வரணும். தனி மனிதராக நாங்கள் வளர்ச்சி அடைகிறோம். எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் தொடர்புகள் சரியாக இருக்கணும். அதுதான் நம்முடைய முதல் பொறுப்பு. இந்த காலத்தில் நாங்கள் அல்லாஹ்வை அடையணும், வருங்கால சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா முதலாவதாக நான் சேஞ்ச் ஆகணும், நான் டெவலப் ஆகணும். இது முதல் விஷயம். 2வது உங்கள் பெற்றோர்கள். தயவு செய்து உங்களுக்கு பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. அவங்களுடைய துவாக்களை கொண்டுதான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர அவங்களுடைய பதுவாக்களை கொண்டு ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்க பெற்றோர்கள் மீது கவனமாக இருங்க. பெற்றோர்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும். நாங்கெல்லாம் முஸ்லீமா இருக்கோன்னா அவங்க முஸ்லீமா இருந்தால் நான் முஸ்லீமா இருக்கிறோம். அந்த ஒண்ணுக்கே காலங்காலமாக நன்றி செலுத்துறோம் நம்ம. அதனால பெற்றோர்களுடைய துவாக்களை வாங்க முயற்சி செய்யுங்க. பெற்றோர்களை கைவிட்டு, இல்லை அவங்கள்ட்ட சண்டை போட்டு, அவங்கள பிரிந்து, இல்லை அவங்களுக்கு சேவைகள் செய்யாமல் கைவிட்டுட்டீங்கன்னா அதனுடைய உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதன் தவறு செய்கிறான்னா தவற்றுக்கான தண்டனையை இங்கே கொடுக்க மாட்டான், மறுமையில தான் கொடுப்பான். ஆனால் யார் உலகத்தில் தன் பெற்றோர்களுக்கு நோய்வினை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைச்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண் முன்னாடி நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். கண் முன்னாடி நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். தயவு செய்து பெற்றோர்கள் மீது கவனமாக இருங்க. பெற்றோர்கள் இல்லையா, அவங்க மௌத்தா போயிட்டாங்களா, அவங்களுக்காக துவா செய்யுங்க. அவங்களுக்காக தான தர்மங்கள் செய்யுங்க. அவங்களுக்காக நல்ல ஈசா சவாபுகள் செய்யுங்க. அவங்களுக்காக அவங்கள நினைத்து வருத்தப்படுங்க. அவங்கள பற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க தாதா இப்படி இருப்பாங்க, உங்க தாதி இப்படி இருப்பாங்க, நம்முடைய குடும்ப சமுதாயத்துக்கு இப்படியெல்லாம் சேவை செஞ்சாங்க, உங்க தாதி இப்படியெல்லாம் மக்களுக்கு உதவி செய்தாங்க சொல்லணும், சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுப்பதை கொண்டுதான் சமூக மாற்றம். யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். தயவு செய்து குழந்தைகள்கிட்ட நான் பெரிய வந்திருக்கவங்கள்ட்ட சொல்றேன், உங்க வீட்டில் வயதான தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, தாதா தாதி இருக்கிறாங்க, நன்னா நன்னி இருக்கிறாங்க, குழந்தைகளை இணைத்து விடுங்க. குழந்தைகளை கொண்டு அவங்களுக்கு ஹிதுமத் செய்ய வைங்க. காளாமுக்க சொல்லுங்க, தண்ணி மத்தி கொடுக்க சொல்லுங்க, சாப்பாடு வைக்க சொல்லுங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா அவங்களுடைய துவாக்கள் மூலமாகத்தான் நம்முடைய குழந்தைகள் மாற்றம் அடைவாங்க. அவங்க துவாக்களை கொண்டுதான் சக்சஸ் லைஃப் கிடைக்கும். எத்தனையோ கவுன்சில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பெண்கள் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, மௌலானா நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க தாதிக்கு, எங்க நன்னிமாவுக்கு நான் நிறைய ஹிதுமத் செய்வேன், அதனுடைய விளைவு அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான் சொல்லுவாங்க. அதனால வந்திருக்கிற தாய்மார்கள் வீடுகளில் வயதான மக்கள் இருந்தா அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய பதுவாக்களை வாங்கிறாதீங்க, அவங்க சாபங்களை வாங்கிறாதீங்க. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிரும். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு, ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. நாம நல்லவங்களா இருந்தா நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வரும். நாம சரியில்லைன்னா அப்ப
அப்புறம் பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. அதனால வாழ்க்கையினுடைய இரண்டாவது உங்களுடைய பொறுப்பு என்னன்னா, தயவு செய்து பெற்றோர்கள் மீது கவனமாக இருங்க. வீட்டில் உள்ள வயதான தாத்தா பாட்டி தாதா தாதி மாமனார் மாமியார் அவங்க மீது கனிவாக கொஞ்சம் நல்ல முறையில கொஞ்சம் கேராக அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிறைய பேசுவாங்க, நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க, அதை கண்டுகொள்ளாதீங்க. அந்த பொறுமை, அந்த பொறுமைக்கான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பொறுமைக்கான கூலி நிச்சயமாக கொடுக்கப்படும். தாய்மார்கள் மறந்துடாதீங்க, அந்த பொறுமைக்கான கூலி உங்களுக்கு மட்டும் கிடைக்காது, உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். நீங்க பெற்றெடுத்த குழந்தைகளுக்கும் அந்த பொறுமைக்கான கூலி கிடைக்கும், மறந்துடாதீங்க. இது இரண்டாவது பொறுப்பு. இந்த இன்னைக்கு வாழ்க்கை நம்முடைய மூன்றாவது பொறுப்பு என்னன்னா, தயவு செய்து கணவன் மனைவி உறவு முறைகள். குடும்பம் அப்படிங்கிறது விட்டு கொடுத்தலையும் கட்டுப்படுதலையும் கொண்டுதான் இருக்கு. ஒரு ஆணுக்கு கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் அல்ல. ஒரு கணவன் மனைவி கட்டுப்படுதல் விட்டு கொடுத்தல் என்பது அடிமைத்தனம் அல்ல. ஈகோவான வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. இன்னைக்கு கணவரும் படிச்சிருக்கிறாரு, மனைவியும் படிச்சிருக்காங்க, சேர்ந்து வாழ்றதே இல்லை. ஆனா முன்னாடி எல்லாம் படிப்பு ரொம்ப குறைவா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு படிப்பு அதிகமாயிருச்சு, வாழ்க்கைலாம் கசந்து போச்சு. வாழ்க்கை ரொம்ப கசந்து போகுது. யாருடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை. ஒரே பெட்ல படுத்திருக்கிறா, இந்த பக்கத்து திரும்பி போன் பார்த்து யூடியூப் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இவர் இங்கிட்டு திரும்பி படம் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரே பெட்ல ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க, நடுவுல புள்ள படுத்திருக்கு. இப்ப எல்லா நிலையிலையுமே நாம நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு தனி கலை, அது தனி ஒரு இன்பம், தனி சந்தோஷம். அதை பார்த்துதான் உங்க பிள்ளைங்க வளருவாங்க. உங்க வார்த்தைகளை கொண்டு வளர மாட்டாங்க, உங்களுடைய வாழ்க்கையை கொண்டுதான் வளருவாங்க. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி அவங்கள்ட்ட இருந்துக்கிறீங்க, இதை வச்சுதான் பிள்ளைங்க உருவாகும். எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தே இருந்தா குழந்தைகளுடைய மனநிலை பாதிக்கப்படும். பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் உங்களுக்கு அடங்க மாட்டாங்க, நீங்க பேசுறத கேட்க மாட்டாங்க, நீங்க பேசுறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. தயவு செய்து ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. இது பயான் கிடையாது, இது ஒரு கருத்தியல், இது ஒரு வாழ்க்கை கருத்தியல். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அல்லாஹ் அதனால இது ஒரு பயானாக நினைக்காதீங்க. பயான்கள் நம்ம நிறைய கேட்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு அழகானது, ஒரு இன்பமானது. ரசிச்சு வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க, இறக்கப்பட்டு வாழுங்க, மன்னிச்சு வாழுங்க, சிரித்த முகத்தோடு வாழுங்க. எப்போ பார்த்தாலும் 5 கிலோ இஞ்சி திண்ட மாதிரியே மூஞ்சி வச்சுக்கூடாது. ஆணும் சரி பெண்ணும் சரி. ஆம்பளைங்க வெளியே சிரிச்சு பேசுறது, வீட்டுக்கு வந்தாலும் மனைவியை பார்த்தாலும் மூஞ்சி இப்படி ஆயிடுது. அந்த மாதிரி நல்ல ஃபோனில் பேசுனா நல்லா பேசுது எல்லாத்துட்டையும். வீட்டுக்கார் கதவை தட்டி உள்ளே வந்தாருன்னா அந்த மூஞ்சி இப்படி சுருங்கி போகுது. இந்த வாழ்க்கை ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு தான். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்றேங்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் யாருக்கு மட்டும் இது காரணமாக தெரியும்னா என் பிள்ளைக்கு மட்டும்தான். என் பிள்ளை சொல்லும், எங்கள் அத்தா கலீல் இருந்தார். என் பிள்ளைக்கு சொல்லும், அந்த பிள்ளைக்கு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவைன்னா அந்த இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும், பேசக்கூடாது, செய்து காட்டணும். அன்பாக பாசமாக விட்டு கொடுத்து கணவன் மனைவி உறவு முறைங்கிறது சொர்க்கத்தினுடைய முறை. நாங்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது கணவனையும் கூட்டிக்கிட்டு போகணும், மனைவியையும் கூட்டிக்கிட்டு போகணும். அந்த வாழ்க்கை தான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா அப்படிங்கிறத நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்க. இது மூன்றாவது பொறுப்பு. உங்களுடைய நாலாவது பொறுப்பு உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு காலத்துல வாழ்க்கை திருப்தியா இருக்கணும்னா உறவுகள் சேர்ந்து வாழப்படணும். பராத்துடைய இரவுல கூட பேசியிருப்பாங்க, அல்லாஹு தாலா ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை மலக்குமார்கள்ட்ட இருந்து வாங்கி பார்ப்பான். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே வருவான். 2 பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. யார் உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. உறவுகளை துண்டித்து வாழாதீங்க. எவ்வளவு முடியுமோ சேர்ந்து வாழ முயற்சி செய்யுங்க. அதிலையும் குறிப்பாக இரத்த பந்தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த பந்தங்களை பாதுகாருங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களை எப்படி மேம்படுத்தலாம்னு யோசிங்க. உங்களால என்ன முடியுமோ அவங்களோட நல்ல உறவுகளை பேணுங்க. யார் உறவுகளை பேணி வாழ்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 10 விதமான நன்மைகளை சொல்றாங்க. அவங்களுக்கு திடீர் மரணம் வராது, பெரும் நோய்கள் ஏற்படாது,
மோசமான திடீர் மரணங்கள் ஏற்படாது, குடும்பத்தில் வறுமை ஏற்படாது, நஷ்டம் ஏற்படாது, பெரும் பித்த நோய்கள் ஏற்படாது, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ வாழ வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நமக்கு சில நேரங்கள் ரகசியங்கள் புரியறதில்லை, எப்பத்தாலும் பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியாகணும்னா உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செஞ்சு பாருங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வருங்காலத்தில் எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாத சந்தோஷமான மன நிம்மதியான வாழ்க்கையை பார்க்க முடியும். என்னிடத்துல ஒரு அம்மா ஒரு கால் பண்ணுச்சு சமீபத்தில், என்னுடைய ஒரு பயான ஆன்லைனில் கேட்டுட்டு கால் பண்ணுச்சு. மௌலானா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கு 3 குழந்தைங்க. முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை, கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இப்போ அந்த பெண் குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு எல்லா சொத்து சுகமும் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, வீட்டில் அவ்வளோ கார் இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அந்த அம்மா சொல்லுது. நான் அல்லாஹ் அக்கா பள்ளியிலிருந்து சொல்கிறேன். அந்த அம்மா வயதான, அந்த அம்மாவுக்கு வயசு எப்படியும் 55-60 வயசு இருக்கும். ராமநாதபுரத்துலேருந்து அந்த அம்மா பேசிச்சேன்ட்ட. 2வது குழந்தை ஒரு பெண் குழந்தை, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இப்போ அந்த பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வந்துருச்சு, பிளட் கேன்சர் வந்திருக்குது. என்னால் தாங்க முடியல மௌலானா. அந்த அம்மா அழுகுது. 3வது என்னுடைய மகன், வயசு 30 ஆயிடுச்சு, இன்னும் பொண்ணு கிடைக்கல, கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த அம்மா சொன்னுச்சு. இப்போ நான் கேட்டேன், உறவுகளோடு எப்படி வாழ்றீங்க? அந்த அம்மா சொன்னுச்சு, உறவுகளோட வாழ்றோம், ஆனால் பெருசா ஒன்றும் இல்லை. அப்போ யாருக்கும் அநியாயம் செஞ்சீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னுச்சு. உங்கள் வீட்டுக்கார கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் வீட்டுக்காரோட பிறந்தவங்க 4 பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைங்க சொத்துக்கள் சரியாக பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா அழுதுச்சு. மௌலானா, நீங்கள் சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது, எங்கள் மாமனார் சொத்தை பிரிக்கும் போது எல்லா சொத்தையும் என் கணவருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. என்னுடைய அந்த கணவருடைய தங்கச்சி 4 பேர், அக்கா 1 3 தங்கச்சி, யாருக்குமே எழுதி கொடுக்கல. ஒருவேளை அதுதான் இருக்குமோ நான் நினைச்சேன். கரெக்டாக நீங்கள் கேட்குறீங்க. அந்த அம்மா சொன்னுச்சு. இப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உடனே அந்த 4 பேர்த்தையும் கூப்பிடுங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க. கணவர் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். உங்கள் சொத்தை, உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை, உங்கள் அத்தாவுடைய பங்கை நான் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அனுப்புங்கன்னு சொன்னேன். இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 6-7 மாதத்துல அந்த அம்மா கால் பண்ணுச்சு. நான் அல்லாஹ் அக்கா சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னிச்சு, மௌலானா, என்னுடைய மூத்த பெண் கன்சீவ் ஆயிட்டாங்க, என் 2வது பெண்ணுக்கு ஸ்டேஜ் லெவல் குறைஞ்சு மார்பக புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க, என் மகனுக்கு நிக்காக முடிஞ்சு சந்தோஷமாக இருக்கிறேன். உறவுகளை பேணி வாழுங்க. உறவுகளை நீங்கள் பேண அல்லாஹுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய 4வது மிக முக்கியமான பொறுப்பு, இன்றைய கால சூழ்நிலையில் உறவுகளை ஒதுங்கி வாழாதீங்க. அவங்க தவறானவர்களாக, கஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க. யார் மூலமாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹதியாக்களை கொடுத்துருங்க. நிச்சயமாக அதனுடைய அருள், அதனுடைய பாதுகாப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். 5வது மிக முக்கியமான விஷயம், இந்த ஊரினுடைய வளர்ச்சி, இந்த மஹல்லாவுடைய வளர்ச்சி. இந்த மஹல்லாவில் 2000 குடும்பங்கள் இருக்கு. உதாரணம் சொல்றேன். இருந்தா எத்தனை குடும்பங்கள் இருக்கு? 2000 குடும்பங்கள், 2000 குடும்பங்கள் இருக்குன்னா நிச்சயமாக வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு 200 குடும்பமாவது இருக்கும். வறுமை கோட்டுக்கு கீழே. அப்ப இந்த 1800 குடும்பங்களும் சேர்ந்து அந்த 200 குடும்பங்களை ஜகாத் வாங்குவதிலிருந்து ஜகாத் கொடுக்கக்கூடியவங்களாக மாற்ற முடியும். ஆனா இன்ன வரை மாற்றல. யோசிச்சு பாருங்க. வந்திருக்கிற தாய்மார்கள் உங்க மனசுல கை வச்சு பாருங்க. எத்தனை பேர் ஏழைகளுடைய வீடுகளுக்கு போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஏழைகளுடைய வீடுகளுக்கு போயிருக்கிறீங்க? மனசுல கை வச்சு பாருங்க. நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட போனா 2000 ரூபாய்க்கு சாப்பிடுற ஹோட்டல்ல போய், ஆனா எங்களுடைய ஊர்ல, எங்களுடைய சமுதாயத்துல எத்தனையோ குடும்பங்கள்ல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் காசு இல்லாத குடும்பம் இருக்குது. என்னைக்காவது பார்த்துருக்கிறோமா? நான் ஒரு இஸ்லாமிய ஊருக்கு போனேன். நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல. இப்படி பள்ளிவாசல், இது மாதிரி தெருக்கள் தான். அசர் தொழுதுட்டு அப்படியே நாங்கள் நடந்து போகிறோம். அங்கே ஒரு வயதான பாட்டி வெளியே உட்கார்ந்துருக்கு. வயதான பாட்டி. அந்த பாட்டிக்கு எப்படி 70 வயசு இருக்கும். நான் சலாம் சொல்கிறேன். நான் இந்த பள்ளி இமாம், செக்ரட்டரி எல்லாரும் போகிறோம். சும்மா நான் எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் அப்படி சும்மா ரவுண்ட் பார்க்கறதுக்காக நான் போவேன். அங்கே போனால் அந்த அம்மா உட்காந்துருக்கு. சலாம் சொல்கிறேன். பழைக்கு மசா சலாம் சொல்லுது. சொல்லிட்டு நான் கேட்டேன், அம்மா நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னிச்சு, அத்தா நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் அத்தா நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டில் 3 பேருன்னு சொன்னிச்சு. நீங்களும்
நானும் என் 2 பேத்திகளும் சொல்லுது. 2 பேத்தி. ஒரு பேத்தியுடைய வயசு 38, கல்யாணம் ஆகல, முதிர்கண்ணி. பள்ளிவாசல் பக்கத்துல பெரிய செல்வந்தர் ஊர் அது, முதிர்கண்ணி, 38 வயசு. இன்னொரு பேத்திக்கு வயசு 32 வயசு, முதிர்கண்ணி, கல்யாணம் ஆகல. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், என்ன செய்யறீங்க சாப்பாட்டுக்குன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னிச்சு, அத்தா எங்களுக்கு இந்த பிஞ்சு போன துணி எல்லாம் வரும், பிஞ்சு போன துணி, இந்த துணியெல்லாம் வந்தா நாங்க துணியை அந்த பிஞ்சு போன துணியை நூலா மாத்தணும், பிரிக்கணும். ஒரு சட்டை வருதுன்னா கிழிஞ்சு போன சட்டை, இந்த தப்பா தச்ச சட்டை வரும், இது அப்படியே நூலா மாத்தணும். நூலா மாத்தணும்னா 1 கிலோ மாத்தி கொடுத்தா, 1 கிலோ நூலா பிரிச்சு கொடுத்தோம்னா 10 ரூபா கொடுப்பாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 கிலோ பிரிப்போம், 40 ரூபா கிடைக்கும் தான். இதுதான் வாழ்க்கை, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய வாழ்க்கை. 40 ரூபா ஒரு நாளைக்கு 3 பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறோம். இதை கேட்ட உடனே பள்ளி முத்தவள்ளி அழுதாரு. நான் கண்ணால சொல்றேன், கூட அழுதுகிட்டே வர்றார். ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்து அழுதார். மௌலானா, இந்த பள்ளியில் 15 வருஷமா முத்தவள்ளியா இருக்கிறேன், இந்த பாட்டியை தினந்தோறும் நான் பார்க்கிறேன், ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லை, ஒரு நாள் நான் கேட்கல. அந்த அழுதார். எனக்கு இந்த பதவியே வேணாம், அல்லாஹ்ட்ட நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு மக்களை சந்திக்க போகும்போது அங்க ஒரு இடத்துல ஒரு அம்மா தன் குழந்தைகளோடு உட்கார்ந்து இருப்பாங்க. குழந்தைகள்லாம் அழுகும். அந்த அம்மா என்ன செய்யும்? அடுப்பை மூட்டி ஒரு சட்டியை வச்சிருக்கும். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல போய், ஏமா குழந்தைகள்லாம் அழுகுது, அடுப்பு வச்சிருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்க? அந்த அம்மா சொல்லும், அடுப்புல ஒண்ணுமே இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்குது. ஏன்னா குழந்தைகள் அழுகிறாங்க, பசிக்கு எனக்கு எதுவும் கொடுக்க முடியல, தண்ணியை வச்சிருப்பேன். அடுப்பு எரிகிறத பார்த்து என் பிள்ளைங்க அம்மா நமக்கு சமைக்கிறாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே தூங்கிடுவாங்க. இதுதான் என் வாழ்க்கை முறையில் அந்த அம்மா அழுதுச்சு. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏமா இதை பத்தி நீ அமீருக்கு சொல்லலையா, உமருக்கு சொல்லலையான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஏன் உமருக்கு சொல்லணும்? உமர் அல்லவா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் தானே இந்த நாட்டினுடைய அமீர். மக்களுடைய நிலைகளை யார் அறிகிறது? என்னைக்காவது நாங்கள் ஏழைகளுடைய வீடுகளை பார்த்துருக்கிறோமா? இந்த மக்களுடைய நிலைகளை பார்த்துருக்கிறோமா? அதுக்கப்புறம் உடனே அவர் என்ன பண்ணாரு? மஸ்ஜிதுகள்ல இருந்து எல்லாம் கணக்கெடுத்து அந்த மஹல்லாவில் எத்தனை ஏழைகள் இருக்கோ எல்லாத்துக்கும் உதவி செஞ்சார், எத்தனை குமர்கள் இருக்கோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க. வாழ்க்கையினுடைய மாற்றம் மக்களை சந்திப்பதை கொண்டுதான் இருக்கும். வீடு வீடா போய் மக்களை சந்திக்காத வரை சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், மக்களை சந்திச்சாதான் எழுச்சி. மக்களை சந்திக்கல, ஏழைகளை பார்க்கல, அவங்களுக்கு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கலன்னா சமூக மாற்றம் எப்படி வரும்? அபூஜஹலுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை போயிருக்கிறாங்க. 70 தடவை. ஒரு தடவை நைட்டு கதவு தட்டுறாங்க, அபூஜஹல் கதவு திறக்கிறார். மனைவி சொன்னாங்க, யாரோ இரவு நேரத்தில் வந்திருக்கிறாரு, கதவை தட்டுறாரு, அவர் கேட்கறத கொடுங்க. அரபுகளுடைய பழக்கம், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அபூஜஹல் கதவை திறந்தா ஸல்லல்லாஹு நிற்கிறாங்க, நபி நிற்கிறாங்க. சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, நீ கலிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னாங்க. அபூஜஹல் ஒண்ணுமே சொல்ல, கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டார். மனைவி கேட்டாங்க, யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்? கலிமா சொல்ல சொல்றார். அந்த அம்மா சொன்னுச்சு, அவர் எத்தனை தடவை வந்துட்டார்? 70 தடவை வீட்டுக்கு போயிருக்க. 70 தடவை அபூஜஹல் வீட்டுக்கு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அபூஜஹல் சொன்னாரு, அது ஒரு வார்த்தையாக இருந்தா நான் எப்பயோ சொல்லியிருப்பேன். அவர் ஒரு நீண்ட வாழ்க்கையை சொல்றாரு, என்னால் அப்படி வாழ முடியலன்னு சொன்னார். மக்களை சந்திக்கணும். நம்முடைய 5வது பொறுப்பு, ஏழைகளுடைய வீடுகளுக்கு போங்க, அவங்க சூழ்நிலைகளை பாருங்க, பக்கத்துல போய் உட்காருங்க. அப்பதான் தெரியும் நமக்கு கொடுத்த அருள் என்ன, நமக்கு கொடுத்த வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது அப்பதான் புரியும். சமூக மாற்றம் சும்மா பேசுறதுனால ஏற்படாது, ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல கருத்துக்கள் பகிர்றதுனால ஏற்படாது. களத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க துவா செஞ்சு பாருங்க, சமூகமே பெரிய மாற்றம் அடையும். 5வது கடமை, தயவு செய்து உங்களுடைய ஊரை பத்தி கவலைப்படுங்க. 6வது, உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா, இந்த உம்மத்துக்காக துவா செய்யுங்க, சமூகத்துக்காக துவா செய்யுங்க. இன்னைக்கு உலகம் மிக மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம நினைப்பதை விட பாவங்கள் உலகத்தில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நினைப்பதை விட பாவங்களால் உலகம் மூழ்கி கொண்டு இருக்குது. இந்த பாவங்கள்ல இருந்து மக்களை மீட்டெடுக்க தான் இந்த உம்மத் சிறந்த உம்மத் சொல்லப்பட்டுச்சு. குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இதுல ஆண்களும் அடங்கும், பெண்களும் அடங்குவாங்க. ஆண்களுக்கு மட்டும் பொறுப்பு அல்ல, பெண்கள் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த உம்மத்தினுடைய சிறப்பே அதுதான். இந்த உம்மத்து தான் உம்மத்துல் ஆஹிரா, இதுதான் கடைசி உம்மத். உம்மத்துல் வசத்தா, இதான் நடுநிலையான உம்மத். உம்மத்துல் ஹைரா, இதான் சிறந்த உம்மத். உம்மத்துல் வாஹிதா, இதுதான் ஒரே உம்மத்.
நமக்கு பிறகு சமுதாயம் கிடையாது. இந்த உலகத்தை, இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மனித இனத்தை, இந்த மரம், செடி, கொடி அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனாலதான் நமக்கு அல்லாஹ் ஹலீஃபான்னு பேர் வச்சிருக்கிறான். நமக்கு பேரே ஹலீஃபா. அந்த ஹலீஃபாங்கிற சிந்தனையை சுமந்த ஆலிமாக்களாக, பெண்களாக, ஆண்களாக, சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக, சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, உம்மத்திற்காக துவா செய்யக்கூடியவர்களாக நாமும் மாறி அடுத்த தலைமுறையும் மாற்ற முயற்சிக்கணும். தயவு செய்து திரும்ப நான் சொல்றேன், அடுத்த தலைமுறையை தயவு செய்து இழந்துடாதீங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல விட்டுறாதீங்க. இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள்ல மூழ்கடிச்சிடாதீங்க. திரும்ப நம்ம அவங்கள மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கிறாதீங்க. அல்லாஹ் இந்த ஊரையும் மக்களையும் இந்த மண்ணையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதமான வளங்களையும் அருள்களையும் அளிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. சிறப்புரை நிகழ்த்திய ஹஸரத் அவர்களுக்கு நமது ஜாமியா மஸ்ஜித் நாட்டாண்மை தந்தை சார்பாக கதராடை வைத்து கண்ணியப்படுத்தப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்.